ஹாய் டியர்ஸ், இன்னைக்கு சூப்பரான வீட் பரோட்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு 3 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். இது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா ஒரு சாஃப்டான மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிசைஞ்சோடனே லைட்டாக பிசு தான் இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா அழுத்தி ஒரு 10 மினிட்ஸ்க்கு இழுத்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு மாவு வந்து இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆயில் அப்சர்வ் ஆனோடனே அது மேலே இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி ஒரு 3 ஹார்ஸ்க்கு அப்படியே விட்டுடுங்க. 3 ஹார்ஸ் கழிச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம மாவை பிரித்து எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி மறுபடியும் ஒரு 1 ஹவருக்கு நம்ம அப்படியே மேரினேட் பண்ணி விட்டுடலாம். 1 ஹவர் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு அதில் நம்ம இந்த மாதிரி விரிச்சிட்டு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணி அது இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா சுற்றி வச்சுக்கலாம். சுற்றிட்டு இது ஒரு 20 to 30 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மறுபடியும் இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம கையோட பாம் வச்சு இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். அழுத்திட்டு ஒரு பேன் வச்சு அதில் நம்ம இந்த பரோட்டாவை போட்டு நல்லா 2 பக்கமுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான வீட் பரோட்டா ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.